ஜி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினைல் மார்க்கெட்டில் அதே மாதிரி ஃபினைல் யாருமே கொடுக்க மாட்டாரு. ஸ்பெஷல் வந்து அது பாருங்க கலர் ஃபினைல் வந்து கான்சென்ட்ரேட் இருக்கு. அது பாருங்க எவ்வளோ திக் ஃபினைல் இருக்கு, தண்ணி மாதிரி இல்லை. சரிங்களா, அது வந்து ஸ்பெஷாலிட்டி நமக்கு ஃபினைலுக்கு. சோப்பு வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, டிட்டர்ஜென்ட் பவுடர் வருதுல்ல அதை யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃப்ரண்ட் லோடு டாப் லோட் ரெண்டு மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் சோப்பு, அந்த லிக்விட் சோப் வந்து மல்டி பர்பஸ் யூஸ் மாதிரி ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம், பாத்திரம் க்ளீன் பண்ணிக்கலாம், கிச்சனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம், அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹேண்ட் வாஷே க்ளீன் பண்ணிக்கலாம். அது மல்டி பர்பஸ் யூஸ் மாதிரி லிக்விட் பேஸ் ஏர் ஃப்ரெஷ்னர் ஜி. இது எப்படி ஜி யூஸ் பண்ணுறது? அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. அதை நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் மாதிரி வருது, கேஸில் ஃபயர் ஆகிடும். அது வந்து வாட்டர் பேஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹோம் கேர் ப்ராடக்ட்லாம் வந்து சொந்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். சார் நம்ம கூட இருக்கார். என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன ப்ரைஸு கொடுத்துட்ருக்காங்க, எல்லாமே வந்து சார்ட்ட டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பேர் அதே மாதிரி நம்ம கம்பெனியை பற்றி ஒருக்கா டீட்டெயிலாக சொல்லுங்களேன். நம்ம பேர் வந்து ஹஸ்முக் பட்டேல். ஓகே சார். நம்ம கம்பெனி பேர் ஹை கிளீன் மேக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகே சார். சென்னை ரெட் ஹில்ஸில் இருக்க நம்ம கம்பெனி. ஓகே சார். இங்கே வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம சார் மேனுஃபேக்சரிங் வந்து கிளீனிங் ஐட்டம், ஹோம் கேர் ஐட்டம் எல்லாம் இருக்குல்ல, கிளீனிங் பற்றி. ஓகே. நமக்கு ஹோம் கேரில் சின்ன பாட்டில் நமக்கு இருக்கு, ஹோம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. நமக்கு இண்டஸ்ட்ரியல் பெரிய கம்பெனிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 5 லிட்டர் கேன் இருக்கு, 50 லிட்டர் கேன் இருக்கு, அது இன்ஸ்டிடியூஷனல் பேக் இருக்கு இல்ல, எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. எல்லா கிளீனிங் ஐட்டம் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. அதாவது இப்போ துணி துவைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் இருக்கு, டைல்ஸ் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் இருக்கு. அதுக்கு இருக்கு, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு இருக்கு, டாய்லெட்டுக்கு இருக்கு, அப்புறம் துணிக்கு இருக்கு, துணிக்கு கம்ஃபர்ட் தனியாக வேணும்னா அதே இருக்கு நமக்கு. ஒயிட் கிளாத்துக்கு ஆலா இருக்கு நம்ம கிட்ட, அப்புறம் ஹேண்ட் வாஷ் நம்ம கிட்ட இருக்கு. ஃபுல்லாக ஃப்ளேவர் வைஸ் இருக்கு நம்ம கிட்ட. எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ளேவரும் இருக்கு. ஆமாம், ஃப்ளேவர் இருக்கு. அப்புறம் எஸ்கியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி எஸ்கியூ வரும். ஓகே. ஃப்ளேவர் வைஸ் தனியாக இருக்கு, பேக்கிங் சைஸ் தனியாக இருக்கு. சின்ன பாட்டில், பெருசா பாட்டில், கொஞ்சம் அதிகமாக யூஸ் இருக்குன்னா 5 லிட்டர் வாங்கிக்கலாம். ஓகே. அது மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பேக்கிங், டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே. ஓகே சார். இப்போ நீங்கள் என்ன மாதிரி வந்து வெளியே கொடுத்துட்ருக்கீங்க? அதாவது இப்போ வந்து ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்கீங்களா இல்லை ரீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கீங்க? அது என்ன மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க சார்? நம்ம மேனுஃபேக்சருக்காக தான் நமக்கு வந்து ஃபுல்லாக ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி. டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம், ரீட்டெயில் செல் இல்லை நமக்கு. ரீட்டெயிலே இல்லை. ரீட்டெயிலே இல்லை. B2B மட்டும் தான் பண்ணுறோம், B2C பண்ணுறது இல்லை. ஓகே. அதாவது இப்போ யாராவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் தாராளமாக வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம், நல்லா ரேட் கொடுக்கலாம், எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு நம்ம ஃபுல்லாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே வந்து நம்ம பிராண்டோட ப்ராடக்ட் கிடைக்கும், சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இருக்கு. ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன மாதிரி கொடுத்துட்ருக்கோம், என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாங்களா? பார்த்துக்கலாம் சார். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜி, ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் காட்ட போகிறோம்? சார், நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் காட்ட போகிறோம். ஓகே ஜி. அது டிட்டர்ஜென்ட் லிக்விட் வித் கண்டிஷனர் இருக்குது. ஓகே. அதில் வந்து ஃபுல்லாக ஸ்டாண்ட் போகும். அப்புறம் உங்களுக்கு சோப்பை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, டிட்டர்ஜென்ட் பவுடர் வருதுல்ல அதை யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃப்ரண்ட் லோடு டாப் லோட் ரெண்டு மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டேன் போகும், ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு துணி ஃபுல்லாமே. அதில் நமக்கு பேக்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சைஸ் 1 லிட்டரு 5 லிட்டரு ரெண்டுமே வருது. அதில் ஃப்ளேவர் மிக்சட் இருக்குது. ஃப்ளேவர் வந்து 2 ஃப்ளேவர் இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது. ஓகே. ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் இருக்குது ஜி. ஓகே ஜி. ஹேண்ட் வாஷில் நீங்கள் சப்போஸ் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறீங்களா, அது கிரீஸ் இருக்குது, ஆயில் இருக்குது, நீங்கள் அது லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு போயிடும் உங்களுக்கு, டக்குன்னு ஹேண்ட் வாஷ் க்ளீன் ஆகிடும். அப்புறம் ஜம்ஸ் கிளீனர் இருக்குது. நமக்கு ஜம்ஸ் எல்லாம் வராது உங்களுக்கு. எல்லாமே பையன் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம சின்ன பேக்கிங் தான் இருக்குது, பம்ப் மாதிரி இருக்குது. அது வந்து 500 ml. இது வந்து 500 ml. ஆமாம், அது சின்ன பாட்டில் டைரக்ட் வந்து நோசல் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். அதுக்கு வந்து சின்ன பேக்கிங் 250 ml வருது. 250 ml. அது வந்து 5 லிட்டரு 250 ml 500 5 லிட்டர். ஓகே. மூணுமே இருக்கு. அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவர் இருக்கு. பிங்க் இருக்கு, yellow இருக்கு, லெவண்டர் இருக்கு, ஜாஸ்மின் இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவர் இருக்கு. இதில் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 30 to 40% மேலே வரும் உங்களுக்கு மார்ஜின். நெக்ஸ்ட் நமக்கு டாய்லெட் கிளீனர் ஜி. அந்த டாய்லெட் கிளீனர் 5 லிட்டர் பேக்கிங் இருக்கு. ஓகே. அதில் ஸ்டாண்ட் ரிமூவர் இருக்கு, எல்லாமே ஸ்டாண்ட் எல்லோஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து உள்ள போட்டுட்டு நீங்கள் ப்ரஷ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா தண்ணி போட்டீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அதாவது மஞ்சள் கரை, உப்பு கரை எல்லாமே க்ளீன் ஆகிடும். அப்புறம் ஜம்ஸ் எல்லாம் வராது. அதே மாதிரி டாய்லெட் கிளீனர் ஃபுல்லாக திக் மாதிரி இருக்கும் குவாலிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா
500 ml தான் வருது, 5 லிட்டர் வருது. ஓகே ஓகே சரிங்களா? அது வந்து டைரக்ட் நோசல் ஓப்பன் பண்ணி டைரக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து 5 லிட்டர் கொஞ்சம் கம்மி ரேட் வரும். சின்ன பாட்டில் வந்து டைரக்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது மார்ஜின் பாத்தீங்கன்னா 40% மேல மார்ஜின் இருக்கும். அதாவது பாட்டிலுக்காக வந்து பிரைஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஆமா. நெக்ஸ்ட் நமக்கு ஃப்ளோர் கிளீனர் ஜி. ஃப்ளோர் கிளீனர்ல எல்லா ஜம்ஸ் எல்லாம் க்ளீன் ஆயிடும். அப்போ டிஸ்இன்ஸ்பெக்ஷன் இருக்கு இதுக்கு. அதே ஃப்ளோருக்கு எல்லாம் சின்ன பாப்பா எல்லாம் இருக்குல்ல, அது ஃபுல்லா வந்து ஜம்ஸ் எல்லாம் வராத மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே இருக்கு. அது 4 ஃப்ளேவர் இருக்கு. லெவண்டர், லெமன், ரோஸ், ஜாஸ்மின், கிரீன் எல்லாமே இருக்கு ஃப்ளேவர். அதுல 40% 50% மார்ஜின் வந்து வச்சுட்டு அதை நம்ம சேல் பண்ணிக்கலாம் ஜி. தாராளமா வந்து 50% வரைக்கும் மார்ஜின் வைக்கலாம். கண்டிப்பா. ஓகே ஜி. அதே ஹோல்சேல நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா கம்பெனியில் வந்து 5 லிட்டர் வாங்குறாங்க, வீட்டில் வந்து சின்ன போர்டர் வாங்குறாங்களா, எல்லாமே வந்து தாராளமாக 40%, 50%, 60% சேல் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே. ஜி இப்போ இதுலேயுமே வந்து அந்த 1/2 லிட்டருக்கும் 5 லிட்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா ப்ரைஸ்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு, ஜாஸ்தி டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதாவது அந்த பாட்டில் காஸ்ட் தான் அவ்வளோதான். அடுத்து வந்து பாத்திரா லிக்விட் டிஷ் வாஷ். ஓகே ஜி. நம்ம டிஷ் வாஷ் எல்லாம் ஜம்ஸ் கிளீனர் எல்லாம் ஆகும். அதில் 5 லிட்டர் பேக்கிங்கு, ஒரு 500 ml பேக்கிங்கு, ஓகே 250 ml பேக்கிங்கு. அதில் 2 ஃப்ளேவர் வரும், கிரீன், yellow. ஓகே ஓகே. அது லெமன் ஃப்ளேவர் ரெண்டுமே. நல்லாவே டிஷ் எல்லாம் ஜம்ஸ் கிளீன் ஆகும். அது எல்லாம் ஆயில் எல்லாம் இருக்குது, அது மாதிரி இருக்குல்ல, ஃபுல்லாமே க்ளீன் ஆகிடும். நீங்கள் இது லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். அதுக்கு பவுடர் யூஸ் பண்ணுறது அது வந்து தேவையில்லை, நமக்கு லிக்விடே யூஸ் பண்ணிக்கிட்டா டைரக்ட். அது ஃப்ரெக்னஸோட இருக்குது. சோப்புமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை, சோப்பு பவுடர் அதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. 40%, 30%, 40% மார்ஜின் விட்டுட்டு அது ரீட்டெயிலில் சேல் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் ஜி நமக்கு லிக்விட் சோப்பு. ஓகே. அது லிக்விட் சோப் வந்து மல்டி பர்பஸ் யூஸ் மாதிரி. மல்டி பர்பஸ் எப்படின்னா ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம், பாத்திரா க்ளீன் பண்ணிக்கலாம், கிச்சனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம், அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹேண்ட் வாஷே க்ளீன் பண்ணிக்கலாம். அது மல்டி பர்பஸ் யூஸ் மாதிரி இருக்குது. ஓகே. அது குவாலிட்டி பாருங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட், ஹெவி கான்சென்ட்ரேட் இருக்குது, திக் லிக்விட் இருக்குது, ஜெல் மாதிரி. ஓகே. அது கான்சென்ட்ரேட் லிக்விட் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளேவர் வரும், yellow, பிங்க், கிரீன், 3 ஃப்ளேவர் இருக்கு. அது 1 லிட்டர் பேக்கிங் கூட இருக்கு. அது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜின் 30 to 40% தாராளமா சேல் பண்ணிக்கலாம் ஜி. அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபினைல். ஓகே. மார்க்கெட்ல அதே மாதிரி ஃபினைல் யாருமே கொடுக்க மாட்டாரு ஜி. அது வந்து ஸ்பெஷல் வந்து அது பாருங்க, கலர் ஃபினைல் வந்து கான்சென்ட்ரேட் இருக்கு. அது திக் ஃபினைல், புரியுதுங்களா? அது மார்க்கெட்ல எல்லாம் ஃபினைல் நீங்க பாத்தீங்கன்னா செப்பரேஷன் ஆயிடும். கீழே தண்ணி, மேலே சென்ட், ஒயிட், அது மாதிரி ஆயிடும். அது மாதிரி ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து திக் ஃபினைல். நம்ம ஊற்றி பார்க்கலாம் ஜி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். அதை பாருங்க எவ்வளோ திக் ஃபினைல் இருக்கு. மில்க் மாதிரி வருது. தண்ணி மாதிரி இல்லை. சரிங்களா? அது வந்து ஸ்பெஷாலிட்டி நமக்கு ஃபினைலுக்கு. ஓகே ஜி. அது வித் பர்ஃப்யூமோட இருக்கு. ஃபுல்லாக வந்து பாத்ரூமு, ஃப்ளோர் எல்லாமே, வீடு எல்லாமே நல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து 6 ஃப்ளேவர் வரைக்கும் வருது. நீங்கள் தாராளமாக 40% மார்ஜின் வச்சுட்டு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகே ஜி. அது நமக்கு மாதிரி குவாலிட்டி யாருமே மார்க்கெட்டில் கொடுக்க மாட்டாரு ஜி. ஓகே ஜி. அது நம்ம ஸ்பெஷல் ப்ராடக்ட். ஓகே ஜி. ஜி இப்போ வெளியூர்லேருந்து பார்ப்பாங்க, வெளியூர்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. சரிங்க. அவங்க என்ன பண்ணணும்? அப்போனா காண்டாக்ட் பண்ணுங்க, நமக்கு எல்லா டீட்டெயில்ஸ் அவருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து மெட்டீரியல் அனுப்பிச்சிட்றோம். ஓகே. இப்போ சென்னைனா சென்னை மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து தாராளமாக பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் ஜி. ஆல் ஓவர் இந்தியாவில் இங்கேனா நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிக்கலாம் ஜி. எல்லாமே ப்ராடக்ட் இருக்குது, இன்னும் ப்ராடக்ட் இருக்குது. ஓகே. அதை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேப்ரிக்கு, அந்த ஒயிட் துணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த yellow மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே போடும். இந்த 500 ml 5 லிட்டர் ரெண்டுமே இருக்கு. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளீனர். ஓகே. அதில் 500 ml இருக்கு, 5 லிட்டரோட இருக்கு. ஓகே. அது நம்ம டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டேபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. அதில் வந்து அப்புறம் வந்து பாத்ரூம் கிளீனர், பாத்ரூமோட டைல்ஸ் எல்லாம், சிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் கிளீனர், டைல்ஸ் கிளீனர் தனியா. டைல்ஸ்ல வந்து நிறைய வந்து yellow மாதிரி சைட் இருக்குல்ல பாத்ரூம்ல, மஞ்சள் கரை, உப்பு கரை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஊத்திட்டு பிரஷ் போட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஜி. அப்புறம் வந்து ஏர் ஃப்ரெஷ்னர். அது ஏர் ஃப்ரெஷ்னர் லிக்விட் பேஸ் ஏர் ஃப்ரெஷ்னர் ஜி. இது எப்படி ஜி யூஸ் பண்றது? அது யூஸ் பண்றதுக்கு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ற மாதிரி. அது நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கேஸ் மாதிரி வருது, கேஸ்ல ஃபயர் ஆயிடும். அது வந்து வாட்டர் பேஸ். வாட்டர் பேஸ் எப்படின்னா தண்ணியில அது பாட்டிலில் ஊட்டிட்டு ஸ்ப்ரே பண்ண போதும். அது கான்சென்ட்ரேட், ஃபுல்லாக கான்சென்ட்ரேட். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கண்டிஷனர், நம்ம துணிக்கு அது நல்லா ஃப்ரெக்ரன்ஸ் வருதுல்ல, அதே மாதிரி 1 லிட்டர் 5 லிட்டர் 2 ஃப்ளேவர் இருக்கு. அப்புறம் வந்து அது வந்து கம்பவுண்ட் ஃபினைல். கம்பவுண்ட் ஃபினைல் எப்படின்னா நீங்க 1 லிட்டருக்கு 20 லிட்டர் ஃபினைல் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. அதாவது இது 20 லிட்டர் தண்ணியில வந்து இது 1 லிட்டர் ஊத்திட்டு மிக்சிங் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் ஆயிடும். 20 லிட்டர் ஃபினைல் கிடைக்கும். ஆமா.
அது ஃப்ளோர் கிளீனுக்கு பாத்ரூம் கிளீனுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கு எல்லாமே 1 லிட்டரு 5 லிட்டர் ரெண்டுமே வருது ஓ ஓகே ஜி அதாவது பெரிய பெரிய ஆஃபீஸ் கட்டடம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லா கார்ப்பரேட் ரீட்டைல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓ ஓகே ஜி அது டிஷ்யூ ஓகே டிஷ்யூ எப்படின்னா நம்ம பியூர் வர்ஜின் குவாலிட்டி யூஸ் பண்ணுறோம் ஜி ஓ டிஷ்யூமே நீங்கள் மேனுஃபேக்சர் காமிச்சிக்கலாம் ஆமாம் டிஷ்யூவோட எல்லா டிஷ்யூ எம்போல்டு எல்லாமே நம்ம ஆன் மேனுஃபேக்சர் ஜி ஓகே ஜி அந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா பியூர் வர்ஜின் குவாலிட்டி ஜி ஓ நமக்கு ஹோட்டலுக்கு காருக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஜி அந்த டிஷ்யூ பாருங்க நீங்கள் பியூர் வர்ஜின் குவாலிட்டி இருக்குது ஓகே சூப்பராக டிஷ்யூ நெப்கின் இருக்குது எம்போல்டு இருக்குது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட ஓகே சரிங்களா அது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் ரெடிமேட் ஸ்டாக் இருக்குது இப்போவுமே ரொம்ப ரெடி ஸ்டாக் இருக்குது ஓகே எவ்வளோ பீஸ் கேட்டாலும் ரெடியாக கிடைக்கும் ஆமாம் எல்லா ஐட்டம் ரெடி ஸ்டாக் கிடைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆன் தி ஸ்பாட் கிடைக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணீங்கன்னா ஒரு கடாய்க்கு ஒரு சலூன் கடாய் இருக்குது எதை யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனிக்கு நீங்கள் சப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் சப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே நமக்கு அந்த டிஷ்யூ ஜாஸ்தி யூஸ் இப்போ இருக்குது நமக்கு எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாக் தான் இருக்குது டிஷ்யூ எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக தேவைப்படும் ஆமாம் ஓகே ஜி இது போக என்னென்ன ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கு நிறையா ப்ராடக்ட் இருக்குது டிஷ்யூ எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து நமக்கு அது பார்த்தீங்கன்னா யூரினல் கியூப்ஸு அது யூரின் இருக்குல்ல ஆமாம்மா யூரின் அதுக்கே போடுற மாதிரி கியூப்ஸ் அது ஸ்மெல் வராத மாதிரி தான் ஓ ஓகே அது யூரினுக்கு போடுற மாதிரி பாருங்கள் ஓ ஓகே ஜி அப்புறம் வந்து பாத்ரூம்க்கு போடுற மாதிரி அது மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னரு ஓ ஓகே பாத்ரூமில் எல்லாம் ஃப்ரேக்ரன்ஸ்க்கு காட்டிருக்குல்ல அது மாதிரி பேக்கிங்கில் வரும் ஒரு பாக்ஸ்க்கு ஓ ஓகே இதில் எத்தனை ஃப்ளேவர் ஜி இருக்குது அது 4 ஃப்ளேவர் இருக்குது ஜி ஓ எல்லாமே ஒன்றா பாக்ஸாக அப்படி இந்த மாதிரி பேக் ஆமாம் பேக்கிங் தான் ஒரு பாக்ஸில் 300 பீஸ் வரும் ஓகே ஃபுல்லாக பாக்ஸ் அது மாதிரி தான் நம்ம சேல் பண்ணிருக்கோம் ஹோல்சேல் சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஸ்டாக் ரெடி இருக்குது ஜி கெமிக்கல்ஸு டிஷ்யூ கார்பேஜ் ஏர் ஃப்ரெஷ்னர் எல்லாமே ஸ்டாக் ரெடி ஸ்டாக் தான் எப்போவுமே ரெடி ஸ்டாக் தான் இருக்குது நம்மக்கிட்ட ஓகே ஜி ஜி இப்போ வந்து நான் புதுசாக டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நேரில் வந்து பார்க்கணும் கம்பெனி அப்படின்னா தாராளமாக நேரில் தாராளமாக வரலாம் ஜி நேர வந்து பார்த்து தான் உங்களை ப்ராடக்ட் பார்த்து தான் உங்களுக்கு ஐடியா வரும் நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் என்ன குவாலிட்டி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் உங்களுக்கு ஐடியா வரும் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது ஜி அது மாதிரி நம்மக்கிட்ட இல்லை நமக்கு குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணுறோம் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மோர் டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம் நல்லா பேசிக்கலாம் ஜி இது உங்களுக்கு லூஸில் வேணும்னா சப்போஸ் பேக்கிங் இல்லாமல் வேணும் லிக்விட் எல்லாமே லூஸில் வேணும் லூஸில் நான் கொடுக்கலாம் ஓ ஓகே ஜி சூப்பர் ஜி இப்போ நேரில் வரணும் அப்படின்னா நம்ம எங்கே வரணும் லொக்கேஷன் ரெட் ஹில்ஸ் வடகரை சென்னை ஓ சென்னையில் ஆமாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்டில் லொக்கேஷன் இருக்குது ஆல்ரெடி கூகுளில் சர்ச் பண்ணுங்க நான் வந்துடும் இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்றோம் அதை கூகுள் அது வரலாம் ஓகே ஜி ரொம்ப தேங்க்ஸ் ஜி ஓகே தேங்க்யூ ஜி